தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. காலை 11:30 மணிக்கு தொடங்கி தற்போதுதான் விசாரணை நிறைவு பெற்றிருக்கு. விஜயிடம் என்னென்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு? விஜயிடம் இன்றைய தினம் 8 கேள்விகள் வரை கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தாமதமாக வந்ததாக கூறப்படக்கூடிய குற்றச்சாட்டு, மேலும் காவல்துறையினுடைய பாதுகாப்பு, மேலும் விஜய் வருவதற்கு முன்பாகவே அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக கூறக்கூடிய குற்றச்சாட்டு, மேலும் காவல்துறையினர் முன்கூட்டியே வாகனத்தை நிறுத்த சொல்லியும் நிறுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு, அதே போல முன்கூட்டியே பிரச்சாரத்தை முடித்துக் கொள்ளுமாறு கோரியும் விஜய் அவ்வாறு செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு ஆகிய இந்த பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் விஜயிடம் கேள்விகளானது கேட்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. விஜய் அதற்கும் பதிலளித்திருக்கிறார். பொதுவாகவே இது போன்ற விசாரணை நடைபெறும் பொழுது கேட்கப்படக்கூடிய கேள்விகள், அதற்கு அவர்கள் அளிக்கக்கூடிய பதில்கள் அனைத்தும் டைப் செய்யப்பட்டு பிரிண்ட் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட நபரிடம் கையெழுத்து பெறப்படும். அந்த நடைமுறைகள் எல்லாம் முடிந்த பின்னரே விசாரணை அதாவது குறிப்பிட்ட விசாரணை முடிவடைந்து அவர் வெளியே செல்ல அனுமதிக்கப்படுவார். அதே போல விஜயிடம் இன்றைய தினம் எழுத்துப்பூர்வமான முறையில் பதில்கள் எல்லாம் பெறப்பட்டிருக்கின்றன. அதே போல அந்த நடவடிக்கைகள் அனைத்தும் முடிந்த பின்பு விஜய் எப்போது வேண்டுமானாலும் சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. விஜயனுடைய வாகனம் எப்படி எந்த இடையூறுமின்றி சிபிஐ அலுவலகத்திற்கு வந்ததோ அதே போல விஜயனுடைய வாகனம் புறப்படுவதற்கான ஏற்பாடுகளையும் காவல்துறையினர் தற்பொழுது செய்திருக்கிறார்கள். மதியழகன், இன்னைக்கு முதல் நாள் விசாரணையானது நிறைவு பெற்றிருக்கு. தொடர்ந்து அடுத்தபடியா தாவேக தலைவர் விஜயிடம் எப்போது விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு? அது போன்ற தகவல் எதுவும் தற்பொழுது வரை தெரிவிக்கப்படவில்லை. அது விஜயிடம் தெரிவிக்கப்படும். அதன் பின்பு நமக்கு கிடைக்க தகவல் என்பது சிறிது காலதாமதம் ஆகும். ஏனென்றால் உடனடியாக, அதாவது சம்மன் அழைப்பது தொடர்பான தகவல் முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டாலும் கூட மீண்டும் விஜய் அழைக்கப்படுவார் என்பது அவரிடம்தான் கூறப்படும். எனவே அந்த தகவல் என்பது தற்பொழுது வரை விஜயிடம் கூட தெரிவிக்கப்படவில்லை என்ற தகவல் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே நாளையும் விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது இன்னும் சற்று நேரத்தில் அந்த கேள்விக்கான பதில் என்பது நமக்கு கிடைக்கப்படும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை விஜயிடம் 8 கேள்விகள் வரை கேட்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் விசாரணை நிறைவடைந்து விட்ட நிலையில் அவர் இன்னும் சற்று நேரத்தில் வெளியே வருவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தாவேக தலைவர் விஜயிடம் இன்று சிபிஐ விசாரணை நடைபெற்றிருக்கிறது. முதல் நாள் விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விஜயிடம் அடுக்கடுக்கான கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காலை 11:30 மணிக்கு தொடங்கி தற்போது நிறைவடைந்திருக்கிறது விஜயிடம் நடைபெற்ற விசாரணை. மதியழகன், தொடர்ந்து இன்னைக்கு விஜயிடம் விசாரணை நடைபெற்றிருக்கு. நாளையும் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? வாய்ப்புகள் இருப்பதான் கூறப்படுகிறது. அது ஊர்ஜிதப்படுத்தப்படாத ஒரு தகவலாக தான் இருக்கிறது. நாளையும் விஜயிடம் விசாரணை நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் அந்த தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக கிடைக்கப்பெறவில்லை. இன்றைய தினம் விஜய் என்ன மாதிரியான பதில் அளித்திருக்கிறார், அதில் சிபிஐ அதிகாரிகள் திருப்தி அடைந்தார்களா, இதையெல்லாம் பொறுத்துதான் அவரை மீண்டும் அழைப்பது அல்லது அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பது என்ற சூழ்நிலை சிபிஐ அதிகாரிகளுக்கு ஏற்படும். அந்த வகையில் சற்று முன்புதான் விஜயிடம் நடத்தப்பட்ட அந்த விசாரணையானது நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் சிபிஐ அதிகாரிகள் சார்பில் விஜயிடம் அந்த தகவலானது தெரிவிக்கப்படும். நாளையும் விசாரணைக்கு வர வேண்டுமா என்பது சிபிஐ அதிகாரிகள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதன் பின்னர் தான் விஜய் நாளைக்கும் வருவாரா என்பது தெரிய வரும். இந்த நிலையில் விஜய் நாளை இரவு 7 மணி அளவில் தான் மீண்டும் சென்னை திரும்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. டெல்லியிலிருந்து நாளை இரவு 7 மணிக்கு அவர் டெல்லியிலிருந்து சென்னைக்கு புறப்படுவார் என்று கூறப்படுகிறது.
அந்த வகையில் தான் விஜயினுடைய பயண திட்டம் ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாளையும் விஜய் ஆஜராவாரா, விஜய் ஆஜராக வேண்டுமா என்ற கேள்விக்கு தற்பொழுது வரை சிபிஐ அதிகாரிகள் கூட பதிலளிக்காத ஒரு நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அது தொடர்பான அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.